எஸ்மார்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கிராஸ்ப், எக்ஸ்ப்ளோர், வென். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு நல்ல டாப்பிக்கோட இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். Chapter 3 number play. அதில் 4th டாபிக் 3.4 playing with digits. ஸோ இதில் டிஜிட்ஸ் வச்சு நம்ம எந்த மாதிரியான சம்ஸ் எல்லாம் கேட்பாங்க அண்ட் எப்படி அதெல்லாம் சால்வ் பண்ணலாம், லைக் ஹவு டு பிளே வித் டிஜிட்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டிஜிட்ஸ் அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு தெரியும் மொத்தம் 10 டிஜிட்ஸ் இருக்கு ஆக்சுவலி. ஸோ டிஜிட்டுங்கிறது ஒன்னே ஒன்று தான், லைக் 1 2 3 4 5 6 7 8 9 அப்புறம் 0. ஸோ இதெல்லாமே தான் டிஜிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாமே 1 டிஜிட் நம்பர். இந்த மாதிரி 2 டிஜிட் நம்பர், 3 டிஜிட் நம்பர், 4 டிஜிட் 5 டிஜிட் நம்பர்ஸ்லாம் இருக்கு. ஸோ டோட்டலா எத்தனை 1 டிஜிட் இருக்கு, எத்தனை 2 டிஜிட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ண முடியும். இப்போ 1 டிஜிட் நம்பர்ஸ்ன்னு சொல்லும் போது 0 வந்து நம்பர்ல வராது, லைக் அது ஒரு ஸ்பெஷல் வேல்யூ, கரெக்டா? ஸோ ஏன்னா அதுக்கு வேல்யூ கிடையாதுங்கிறனால இட்ஸ் அ ஸ்பெஷல் திங். ஸோ 1 டிஜிட் நம்பர்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா 9 இருக்கு. 1 டிஜிட் நம்பர்ஸ் வந்து 9, 1 to 9. இப்போ 2 டிஜிட் நம்பர்ஸ் அது வந்து 10ல இருந்து 99 வரைக்கும் எல்லாமே 2 டிஜிட் நம்பர்ஸ். ஸோ இந்த 2 டிஜிட் நம்பர்ஸோடைய டோட்டல் கவுண்ட் மொத்தம் எத்தனை 2 டிஜிட் நம்பர்ஸ்ன்னு பார்த்தா 90. 99 மைனஸ் 10 வந்து 89 பிளஸ் 1 வந்து 90. அந்த 10ஐயும் சேர்க்கணும் இல்லையா? ஸோ அதனால பிளஸ் 1 பண்றோம். 3 டிஜிட் நம்பர்ஸ் வந்து 100ல இருந்து 999. ஸோ இதை சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு 899 கிடைக்கும். ஸோ பிளஸ் 1 பண்ணும்போது 900. ஸோ 900 3 டிஜிட் நம்பர்ஸ் இருக்கு. ஏன் அந்த பிளஸ் 1 பண்றோம் அப்படின்னா இந்த 100ஐயும் சேர்க்கணுங்கிறனால. ஏன்னா நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது பிட்வீன் வேல்யூ எடுக்கும், லைக் இந்த ஸ்டார்டிங் வேல்யூ நம்ம கவுண்ட் பண்ண மாட்டோம், அதுக்காக பிளஸ் 1 பண்றோம். நெக்ஸ்ட் 4 டிஜிட் நம்பர்ஸ். இந்த பேட்டர்ன் வச்சு தெரிஞ்சிருக்கும், ஆப்வியஸா 9000 இருக்கும். 5 டிஜிட் நம்பர் 90,000. ஸோ இதெல்லாம் டோட்டலா இத்தனை நம்பர்ஸ் இந்த டிஜிட்ஸ்ல இருக்குங்கிற டேட்டா. ஸோ இதை பேஸ் பண்ணி நிறைய டிஃப்ரெண்ட் சம்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இதுல இன்னொரு விஷயம், டிஜிட் சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. டிஜிட்ஸை சம் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் 14 அப்படிங்கிறது ஒரு 2 டிஜிட் நம்பர். இப்போ இந்த டிஜிட்ஸை சம் பண்றோம் அப்படின்னா நமக்கு 5 கிடைக்கும். இது 14 வச்சு நம்ம பண்ணும்போது நமக்கு 5 கிடைக்குது. வேற நம்பர் வச்சு பண்ணும்போது நமக்கு 5 கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 32. ஸோ இந்த டிஜிட்டை சம் பண்ணாலும் நமக்கு 5 கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி சேம் ஆன்சர் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் நிறைய இருக்கு. இப்போ 68ங்கிற நம்பர் எடுத்துக்கலாம். 6 + 8 14. இது ஒரு 2 டிஜிட் நம்பர். சம் பண்ணும்போது 14 வருது. இதே இது நான் 176ன்னு 3 டிஜிட் நம்பர் எடுத்துக்கிறேன், அதை சம் பண்ணாலும் 14 தான் வரும். 545ங்கிற ரிப்பீட் ஆகக்கூடிய ஒரு 5ங்கிற டிஜிட் வந்து ரிப்பீட் ஆகுது. இந்த 3 டிஜிட் நம்பர் எடுத்து நான் சம் பண்ணாலும் 14 தான் வரும். ஸோ மெனி நம்பர்ஸ் எடுத்து நம்ம டிஜிட் சம் பண்ணும்போது நமக்கு சேம் வேல்யூ கிடைக்கிறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கும்போது நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ணணும். இப்போ இந்த பிளேயிங் வித் டிஜிட்ஸ்க்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் சம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ரைட் அதர் நம்பர்ஸ் ஹூஸ் டிஜிட் ஆட் அப் டு 14. ஸோ நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, அந்த டிஜிட்ஸ் ஆட் பண்ண 14 வருது. அதுக்கு ஃபியூ அதர் நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ வி கேன் ரைட் லைக் 59 in a 5 + 9 = 14. அதே மாதிரி 86, 8 + 6 = 14. அண்ட் 3 டிஜிட்ல கொஞ்சம் எழுதலாம். 167, 1 + 6 + 7 = 14. இன்னும் ஒரு நம்பர் 593, 5 + 9 + 3 = 14. ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எழுதலாம். நம்ம ஒரு 4-5 எக்ஸாம்பிள்ஸ் எழுதுனா போதும். What is the smallest number whose digit sum is 14? ஸ்மாலஸ்ட் நம்பர் அதை ஆட் பண்ணும்போது 14 வரணும் அப்படின்னா
ஸோ தட் குட் பி 59. ஏன்னா 59ல வந்து 5 + 9 வந்து 14. இதை விட கம்மியான நம்பர் நம்ம என்ன எடுத்தாலும் சரி அதை ஆட் பண்ணும்போது 14 வராது. இப்போ இதுக்கு முன்னாடி நம்பர் 58, அதை ஆட் பண்ணும்போது நமக்கு 13 தான் வரும். ஸோ நம்ம அப்படியே குறைச்சிட்டே போறோம் இதுக்குள்ள அப்படின்னா எல்லாமே 14 விட லெசரா தான் வருமே தவிர 14 விட கிரேட்டரா எதுவுமே வராது. ஸோ இதுதான் தி ஸ்மாலஸ்ட் நம்பர் 59 whose digit sum is 14. Next largest 5-digit number whose sum is 14 கேட்டிருக்காங்க. ஸோ லார்ஜஸ்ட் அப்படிங்கறனால நம்ம எப்பவுமே 9 ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம். ஸோ 9 கூட நம்ம 5 ஆட் பண்ணாதான் நமக்கு 14 வரும். பட் 5 டிஜிட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ பேலன்ஸ் 3 டிஜிட் நம்ம 0 போட்டுக்கலாம். ஸோ தட் 9 + 5 + 0 + 0 + 0 நமக்கு 14 கிடைச்சிரும். இது விட லார்ஜஸ்ட் நம்பர் 14 ரிசல்ட் வந்து கொடுக்காது. ஸோ நம்ம தி மேக்ஸிமம் லார்ஜஸ்ட் நம்பர் தான் எடுத்திருக்கோம். Next D sum. How big a number can you form the digit sum of 14? Can you make an even bigger number? So எவ்வளோ பெரிய நம்பர் நம்மளால ஃபார்ம் பண்ண முடியும் 14 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி நம்மளால ரொம்ப பெரிய நம்பர் கூட ஃபார்ம் பண்ண முடியும். ஏன்னா 95,000 கூட எத்தனை ஜீரோஸ் வேணாலும் நம்ம ஆட் பண்ணிட்டே போகலாம். ஸோ நம்மளால வந்து a very big number having the digit sum 14 can be formed. So இது வந்து and it goes onல. So நம்ம எப்படி ஸ்டேட்மெண்ட் எழுதலாம்னா a very big number having the digit sum 14 can be made. ஏன்னா இது எக்ஸாம்பிளா எழுதிடலாம். இதை விட பெருசா எழுத முடியுமான்னு கேட்டிருக்காங்களே, பிகர் நம்பர். எஸ், we can make even bigger அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஜீரோஸ் ஆட் பண்ணிக்க போறோம், அவ்வளவுதான். ஸோ இதுக்கு லிமிட்டே கிடையாது. ஸோ தேர் இஸ் நோ லிமிட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இங்க வந்து வாட் இஸ் த லார்ஜஸ்ட் 5-digit நம்பர் whose sum is 14 கேட்டப்ப நம்ம 95,000 ஒரு ஆன்சர் எழுதியிருக்கோம். இஃப் இன் கேஸ் லைக் வித்தவுட் ஜீரோ அந்த மாதிரி சொன்னாங்கன்னா நம்ம இந்த 5 பிரிச்சு கொடுக்கணும். ஸோ 9 5 வந்து நம்ம 4 டிஜிட்டா பிரிக்கணும் அப்படின்னா 2 + 1 + 1 + 1. ஸோ இதுதான் the next largest number or the largest number without having zeros வந்து 92,111. ஸோ இதை ஆட் பண்ணும்போது நமக்கு 14 கிடைக்கும். இன்கேஸ் அப்படி ஸ்பெசிஃபிக் பண்ணா நம்ம இந்த ஆன்சர் தான் எழுதணும். ஓகே, இப்போ செகண்ட் சம் டிஸ்கஸ் பண்ணலாம். செகண்ட் சம், ஃபைண்ட் அவுட் தி டிஜிட்ஸ் ஆஃப் ஆல் தி நம்பர்ஸ் ஃப்ரம் 40 to 70. ஸோ 40ல இருந்து 70 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸோட டிஜிட் சம் கண்டுபிடிக்கணும். 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49. So இதை ஆட் பண்ணா 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13. அடுத்தது 50, 51, 52, 53, 54, 55, 56, 57, 58, 59. ஸோ இதை ஆட் பண்ணும்போதும் 5ல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே எல்லா நம்பர்ஸும் வரும். ஆட் பண்ணி பார்த்தாலே தெரியும். 5 + 6 11, 5 + 7 12, 13, 14. Next 60, 6 + 0, 61, 62, 63, 64, 65, 66, 67, 68, 69. இதை ஆட் பண்ணி பார்த்தாலும் 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, அதுக்கப்புறம் 70. ஸோ 70 வரைக்கும் தானே ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 70 வரைக்கும் ஆட் பண்ணால் போதும்.
ஸோ இதில் பார்க்கும்போது நமக்கு என்ன அப்சர்வ் பண்ண முடியுதுன்னா, இந்த 40 to 70 வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுது, லைக் 4லேருந்து 15 வரைக்கும். ஸோ 4, 5, 6, 7 அப்படியே 15 வரைக்கும் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுது. அதே போல் இந்த சம் வந்து எவ்ரி 10 நம்பர்ஸ்க்கு ரிப்பீட் ஆகுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு 10 நம்பர்ஸ் இருக்கா, ஸோ இதுக்கப்புறம் இந்த 41ல இருந்து வேல்யூஸ்லாம் இங்கே ரிப்பீட் ஆகுது. திருப்பி இதே வேல்யூஸ் தான் அடுத்து இங்கே ரிப்பீட் ஆகுது. ஸோ எவ்ரி 10 நம்பர்ஸ் ரிப்பீட் ஆகுது. ஸோ இந்த பேட்டர்ன் நமக்கு எப்போ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா, டக்குன்னு ஏதாவது சம்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் வித்தவுட் கால்குலேட்டிங். இப்போ நான் இங்கே மட்டும் தான் ஆட் பண்ணிட்டு வந்தேன், இங்கே இந்த பேட்டர்ன் தான் வருதுன்னு சொல்லிட்டு நான் கடற்கடன்னு அப்படியே நம்பர்ஸ் எழுதிட்டேன். இந்த பக்கம் எழுதும் போது நான் ஆடே பண்ணல, ஃபுல்லாக அப்படியே நம்பர் எழுதிட்டேன். ஸோ இந்த மாதிரி டக்குன்னு நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும் சம்ஸை வித்தவுட் கால்குலேட்டிங். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது வந்து பேட்டர்ன் வந்து நமக்கு ஹெல்ப் ஆகுது. ஸோ இதுதான் வந்து இதோடைய அப்சர்வேஷன், லைக் இந்த பேட்டர்ன் வந்து நம்ம அப்சர்வ் பண்ற விஷயம். ஸோ நம்ம அப்சர்வேஷன் கேட்டாங்கன்னா நம்ம கன்க்ளூட் பண்ணிடலாம், லைக் த டிஜிட் சம் gradually increases from 4 to 15. So இது ஒரு observation, and the sum tend to repeat after every 10 numbers. ஸோ ஒவ்வொரு 10 நம்பர்ஸ்க்கு அப்புறமும் அது வந்து ரிப்பீட் ஆகுது, ஃபார்மிங் அ பேட்டர்ன். ஸோ ஒரு பேட்டர்னாக ஃபார்ம் ஆகுது, which helps in quickly identifying sums ன்னு எழுதிடலாம். ஸோ நம்மளால டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியுது. Okay, so now last sum, third sum. Calculate the digit sum of 3-digit numbers whose digits are consecutive. So consecutive-ஆ வரக்கூடிய 3-digit numbers உடைய digit sum calculate பண்ண சொல்றாங்க. So first நம்ம அதை எழுதிடலாம் என்னென்னு. 1, 2, 3, அப்புறம் 234, அதாவது தொடர்ந்து வரும் consecutive-னா 345, 4, 5, 6. நான் என்ன பண்றேன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஸோ இதே மாதிரி 2, 3, 4, 5, 6, 7, 8, 7, 8, 9. ஸோ இதுக்கப்புறம் நம்மளால ஆட் பண்ண முடியும். ஸோ நம்ம 7, 8, 9ஓட ஸ்டாப் பண்ணிடலாம், ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம 8, 9 எழுதுனா அதுக்கப்புறம் டிஜிட்ஸ் கிடையாது. ஸோ 89 வந்து 3 டிஜிட் நம்பராக வராது. இப்போ நம்ம இதை ஆட் பண்ணுவோம், டிஜிட் சம் கண்டுபிடிப்போம். 1 + 2 + 3, 6. 2 + 3 + 4, 9. 3 + 4 + 5, 12. 4 + 5 + 6, 15. 5 + 6 + 7. இப்போ நான் ஆடே பண்ண தேவையில்ல, ஏன்னா ஒரு பேட்டர்ன் வந்திருக்கு, அது எனக்கே தெரிஞ்சிருச்சு. நம்ம அதை அப்சர்வ் பண்ணால் நமக்கே தெரிஞ்சிடும். 6, 9, 12, 15, 18, 21 and 24. ஆட் பண்ணி பார்த்தாலும் அதான் வரும். ஸோ இதை பார்க்கும்போது do you see a pattern கேட்டிருக்காங்க. yes. will this continue அப்படின்னு கேட்டிருக்காங்க. okay, let's conclude. yes, we observe a pattern. என்ன pattern அப்படின்னா, in each step the digit sum increases by 3. yes, the pattern continues ன்னு போட்டுடலாம், அவ்வளவுதான். the pattern will continue. ஓகே, ஸோ இப்போ இந்த டாபிக்கு ரிலேட்டடான எக்ஸசைஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இந்த டாபிக்கு ரிலேட்டடான டிஜிட் டிடக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதில் லாஸ்டாக ஒரு டாபிக் டிஜிட் டிடக்டிவ்ஸ். இதில் என்ன மாதிரி, இது எந்த மாதிரி கான்செப்ட்னா, லைக் வந்து சில கொஷின்ஸ் இருக்கும். இப்போ 1 to 100 அப்படிங்கிற நம்பருக்குள்ள 7ங்கிற டிஜிட் எத்தனை தடவை வருது அப்படி சொல்லி கேட்டிருப்பாங்க.
ஸோ இப்போ இதுக்கு நம்ம இந்த 7ங்கிற டிஜிட் வந்து எப்பப்போ வருதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு 7, அப்புறம் 17, 27, 37, 47, 57, 67, அப்புறம் 77, 87, 97. இது எல்லாமே ஒன்ஸ் டிஜிட். இப்போ டென்ஸ் டிஜிட்லையும் பார்த்தோம்னா 70, 71, 72, 73, 74, 75, 76. இந்த 77லையும் டென்ஸ் டிஜிட்ல இருக்கிற 7க்காக எழுதுறேன். 78, 79. ஸோ இதெல்லாம் டென்ஸ் டிஜிட், இதெல்லாம் ஒன்ஸ் டிஜிட். ஸோ ஒன்ஸ் டிஜிட்ல, டென்ஸ் டிஜிட்ல. ஸோ இது டோட்டலா ஒரு 10 டைம்ஸ், இது டோட்டலா ஒரு 10 டைம்ஸ். அப்ப 1 to 100ல occurrence of 7 வந்து டோட்டலா 20 டைம்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதே மாதிரி தான் மற்ற டிஜிட்ஸ்க்கும் இருக்கும். இப்போ ஒரு 5 எடுத்துக்கிட்டாலோ 4 எடுத்துக்கிட்டா கூட இதே மாதிரி தான் பேட்டர்ன் இருக்கும். ஸோ இதே மாதிரி கொஸ்டின் வேற எப்படி கேட்பாங்கன்னா, லைக் 1 to 1000ல 7 வந்து எத்தனை டைம்ஸ் இருக்கு அப்படி சொல்லி கேட்பாங்க. ஸோ அந்த டிஜிட்டை நம்ம டிடெக்ட் பண்றோம் அந்த கொடுத்துருக்கிற ஒரு குரூப் ஆஃப் நம்பர்ஸ்குள்ள. ஸோ 1 to 1000 அப்படின்னு எடுக்கும்போது சேம் ஒன்ஸ்ல வந்து ஒன்ஸ் பிளேஸ்ல எப்பப்போ இருக்கு, டென்ஸ் பிளேஸ்ல, ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ்ல நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லெட் ஸ்டார்ட் வித் ஹண்ட்ரட்ஸ். ஸோ ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ்ல பார்த்தோம் அப்படின்னா 700ல இருந்து 799 வரைக்கும் 100 டைம்ஸ் வந்துருச்சு. டென்ஸ் பிளேஸ்ல பார்த்தோம்னா இதேதான். ஸோ இது வந்து எல்லா தடவையும் வரும். அதாவது 72, 79ல ஒரு 10 டைம், 172, 179ல ஒரு 10 டைம், 272, 279, and it goes on till 972, 979. ஸோ இது ஃபுல்லா இதுவே பார்த்தோம் அப்படின்னா 10 into 10 which is ஒரு 100 டைம்ஸ் வந்துடும். டென்ஸ் பிளேஸ்ல மட்டுமே ஒரு 100 டைம்ஸ் இருக்கு. ஸோ சிமிலர்லி ஒன்ஸ் பிளேஸ்லயும் 100 டைம்ஸ். ஏன்னா அதே மாதிரி 7 to 97ல ஒரு 10 டைம்ஸ், திருப்பி அதே 7 வந்து 107ல இருந்து 197, 207ல இருந்து 297, 307ல இருந்து 379, இதுவே ஒரு 10 டைம்ஸ் வந்துடும். ஸோ 10 டைம்ஸ் ஆர் 100. Therefore, occurrence of 7 in 1 to 1000 வந்து மொத்தமா 300 டைம்ஸ். 100, 100, 100. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸும் கேட்பாங்க. இது 1 மார்க்ஸ்லேயும் சம்ஸ்லேயே கூட வரும். ஸோ சம்ஸில் கேட்கும்போது நம்ம இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ அந்த டிஜிட்டை நம்ம டிடெக்ட் பண்ணுறோம். அதுதான் டிஜிட் டிடெக்டிவ்ஸ். இதோட இந்த டாபிக் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு டாபிக் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ. இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எல்லோரோட பெனிஃபிட்டுக்காகவும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் எந்த அப்டேட்ஸும் மிஸ் பண்ணாமல் இருக்க அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.